அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஃபார்மர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பெரியா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் ஒரு தீவன முறையை எப்படி முறையாக வந்துட்டு நம்ம கையாளுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு இணங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த சண்டையாட்டு கிடா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கிடாவை மட்டுமே வளர்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை பல்காக வந்துட்டு ஆடு வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு சூட்டபிள் ஆகும். என்னுடைய மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஏன்னா ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். ஸோ நம்மளுடைய வீடியோக்கு புதுசாக யாராச்சும் வந்து மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. அந்த பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஆட்டை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சிறந்த தீவன முறைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆடு வளர்ப்பில் வந்துட்டு சரியான முறையை வந்துட்டு நம்ம பின்பற்றுவதன் மூலயமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்துட்டு எளிதாக வந்துட்டு ஆரோக்கியத்துடன் வளர்ந்து நம்ம டார்கெட் வச்ச டைமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வெயிட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கும். நம்ம அப்போ தான் வந்துட்டு விற்க முடியும், அப்போ தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ பேசிக் கான்செப்ட் இது. ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன தீவன வகைகள் இருக்குன்னா, மேஜராக வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச தீவன வகைகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசும் தீவனம், உலர் தீவனம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனம். இது 3 தான் வந்து தெரியும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வகையை சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்க்கணும். இந்த 4 வகையை வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் என்னன்னா பசுந்தீவனம் அப்படின்னா என்னன்னா, இந்த சூப்பர் நேப்பியரு, அப்புறம் கோஃபோரு, அகத்தி, சூபா புல், இந்த மாதிரி பசுமையாக இருக்கக்கூடிய தீவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம். சூப்பர் நேப்பியர் கொடுக்கலாம், இல்லை வந்து கோஃபோர் கொடுக்கலாம், இல்லை அகத்தி கொடுக்கலாம், இல்லை சூபா புல் கொடுக்கலாம். ஏதாச்சும் இதை இல்லை இந்த 4மே கூட கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் பசுந்தீவனம் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணும். உலர் தீவனம் எதை சொல்கிறோம் அப்படின்னா, பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு செடியை உலர்ந்து போயிட்டு கொடுத்தோம்னா அதுவும் உலர் தீவனம். கரெக்டாக? ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கடலைக்கொடி. ஓகேங்களா? கடலைக்கொடி கம்பல்சரி இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் ஃபீடு என்ன சொல்கிறோம் அப்படின்னா கலப்பு தீவனம். ஓகேங்களா? கலப்பு தீவனமும் இப்போது மொத்தமாக வந்துட்டு நீங்கள் கலப்பு தீவனத்தில் என்னென்ன இருக்கும், இப்போ ஒரு கலப்பு தீவனம் நீங்கள் வாங்குறீங்க, அதில் பேஸ் கண்டென்ட் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மக்காசோளம் கம்பல்சரி இருக்கணும், கேழ்வரகு இருக்கணும், சாமை இருக்கணும். அதேமாதிரி சாமை, சிறுதானியம், இந்த மாதிரி சிறுதானியங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். நிலக்கடலை அதாவது புண்ணாக்கு இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்தது மினரல் மிக்சர் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த 4 விஷயம், இந்த 5, அதாவது மக்காசோளம், கேழ்வரகு, அப்புறம் அந்த திணை வகைகள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினரல் மிக்சர், அடுத்தது புண்ணாக்கு, இந்த 5 விஷயங்களும் இருக்கான்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் ஃபீடில் அது இல்லை அப்படின்னா, இது இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் ஃபீடாக நீங்கள் வாங்குங்க. இல்லை அப்படின்னா இது இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் ஃபீடாக நீங்களே வந்துட்டு உருவாக்குங்க. இந்த 5 பொருளை சேர்த்து நீங்களே ஒரு கான்சன்ட்ரேட் ஃபீடை வந்துட்டு உருவாக்குங்க. இது கான்சன்ட்ரேட் ஃபீடு. அடுத்தது 4வது ஒரு போனஸாக ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, கனிம சேர்க்கைகள், அதாவது மினரல் மிக்சர், மினரல் சப்ளிமெண்ட்னு சொல்லியிருந்தோம் பார்த்தியா. அது என்ன அப்படின்னா கால்சியம் ப்ளஸ் உப்பு, அதாவது சால்ட்டு ப்ளஸ் வைட்டமின்ஸ். ஓகேங்களா? எப்படின்னு சொல்லிட்டு மினரல் மிக்சர்னு சொல்லிட்டு கடையிலே விற்கும். ஓகேங்களா? தாது உப்பு கலவை அப்படின்னு சொல்லிட்டு விற்கும். இது கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் கலப்பு தீவனத்தில் சேர்த்து கலப்பு தீவனமாக கொடுத்தாலும் சரி, இல்லை இதை தனியாக நீங்கள் கொடுத்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் இந்த போனஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய மினரல் மிக்சர் கம்பல்சரி இந்த தீவன வகைகளில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு தீவன வகைகள். இப்போது இந்த தீவன டைப்ஸ் ஆஃப் ஃபீடிங்ஸில் வந்து பசுந்தீவனம், உலர் தீவனம், அதாவது கலப்பு தீவனம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினரல் சப்ளிமெண்ட்டு. இது வந்துட்டு 5 விஷயங்களை வந்துட்டு நீங்கள் இந்த தீவன முறைகளில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபீடிங் ஸ்கெடியூல் ஃபார் கோட்ஸ். நான் சொன்ன மாதிரி தீவன அட்டவணைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான வீடியோ சரியா அந்த பாயிண்ட்டை பற்றி கொஞ்சம் இப்போ நம்ம பார்ப்போம். அது என்ன ஃபீடிங் ஸ்கெடியூல் அப்படின்னா, இப்போ என்ன தான் நீங்கள் கலப்பு தீவனத்தையும் சரி, இல்லை பசுந்தீவனத்தையும் சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாலும் சரி, அது எந்த டைமுக்கு கொடுக்கணும் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இருக்குது பெரிய மேட்ரு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காலை, மதியம், மாலை, இரவு இப்படின்னு சொல்லிட்டு 4 வந்துட்டு வேலையாக நீங்கள் பிரிச்சுருங்க. காலையில் வந்துட்டு பசுந்தீவனம் ப்ளஸ் அதாவது கலப்பு தீவனம். ஓகேங்களா? காலையில் என்ன கொடுக்க வேண்டியது என்ன, பசுந்தீவனம் ப்ளஸ் கலப்பு தீவனம் கொடுக்கணும். மத்தியானம் என்ன கொடுக்கணும், உலர் தீவனம், அல்லது அந்த மத்தியான டைமில் நீங்கள் மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போயிடலாம். ஓகேங்களா? கலப்பு தீவனத்தை கொடுக்கவே கூடாது மத்தியான டைமில். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மத்தியானத்தில் உலர் தீவனம் தான் கொடுக்கணும், பசுந்தீவனம் கூட கொடுக்கக்கூடாது. உலர் தீவனம் கொடுக்கணும், ப்ளஸ் வந்துட்டு இல்லைன்னா மேய்ச்சலுக்கு கூட்டின்னு போயிடலாம். ஓகேங்களா? பசுந்தீவனத்தையும் கலப்பு தீவனத்தையும் மத்தியானம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது மாலையில் ஈவினிங் டைம் வந்துட்டு அகைன் பசுந்தீவனம் ப்ளஸ் வந்துட்டு கலப்பு தீவனம் இதுதான் கொடுக்கணும். புரிஞ்சிச்சா? அடுத்தது நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் மட்டும்தான் வந்துட்டு கொடுக்கணும். நைட்டில் வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியே வந்துட்டு மத்தியானத்தில் ரெகுலராக குடிச்சிடலாம். நைட்டில் தீவனங்களை எப்பயுமே போடவே கூடாதுங்க. இதுதான் கான்செப்ட். நைட்டில் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். காலையில் பசுந்தீவனத்தையும் கடற் தீவனத்தையும் கொடுக்கணும். மத்தியானம் பசுந்தீவனத்தை கொடுக்கக்கூடாது. உலர் தீவனத்தை மட்டும்தான் கொடுக்கணும். ஆனால் மேய்ச்சலுக்கு கூட்டுன்னு போகலாம். மத்தியானம் ஈவினிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
பசுந்தீவனத்தையும் கொடுக்கலாம், கலப்பு தீவனத்தையும் கொடுக்கலாம். அகைன் நைட்டில் வந்துட்டு வெறும் தண்ணீர் மட்டும்தான் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்கெடியூல். இது வந்து 2வது பாயிண்ட். ஒரு குடிநீரை வந்துட்டு நாள் முழுவதும் நீங்கள் இருக்கணுங்க. தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஆடு வந்துட்டு நீர் கண்டென்ட் இருக்கும். அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பயுமே வைங்க, எப்பயுமே தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? இது அடுத்தது 3வதாக என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா சிறந்த தீவன முறைகள், பெஸ்ட் ஃபீடிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இது வந்துட்டு என்னன்னா ரேராக எப்பயாச்சும் வந்துட்டு கம்பல்சரி கொடுக்குறது. ரேரானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தூய்மையான உணவு வந்துட்டு கொடுக்கணும். அது என்ன புதிய தூய்மையான உணவு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்பயாச்சும் ரேராக வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு மலைக்காட்டு பக்கமாக ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போகிறீங்க. அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பங்களை உடைச்சு வந்துட்டு ஆடுகளுக்கு போடுறீங்க. ஸோ ஒரு கொடியை பிடிங்க வந்துட்டு ஆடுகளுக்கு போடுறீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எப்பயாச்சும் ரேராக வந்துட்டு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ஃபீடிங் ப்ராக்டிஸ்னு சொல்கிறது. அதில் இன்னொரு பாயிண்ட்னு சொல்லணும்னா அழுகிய வந்துட்டு ஈரமாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு நீங்கள் கொடுக்கவே கூடாது அந்த டைமில். ஏன்னா வெளியே நீங்கள் கொண்டு போயிடுவீங்க, அந்த இடத்துல கெட்டு போன உணவுகள் இருக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நோய்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது பசும்புல் ப்ளஸ் உலர்ந்த காய்ந்த புல் வந்துட்டு கொடுக்குறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? எப்பயாச்சும் நான் அந்த ஸ்கெடியூலில் மத்தியான டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் உலர்ந்த புல் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே ரேராக எங்கேயாச்சும் கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா பசும்புல் ப்ளஸ் இந்த உலர்ந்த காய்ந்த புல் வந்துட்டு சேர்த்து வந்துட்டு கொடுக்கணும். நல்லா ஜீரணமாகும். அதேமாதிரி குடிநீர் வந்துட்டு ரொம்ப சுத்தமான குடிநீராக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு கொடுக்கணுங்க. இது ரொம்ப வந்துட்டு முக்கியமான விஷயம். இது வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீடிங் ப்ராக்டிஸ், சிறந்த தீவன முறைகள் அப்படிங்கிறதுக்குள்ளே வருது. அடுத்தது என்ன அப்படின்னா வளர்ச்சிக்கேற்ற தீவன முறைகளில் எந்த வயசில் எந்த ஆடுகளுக்கு எப்படி தீவனம் கொடுக்கணும், அதுதான் வந்துட்டு வளர்ச்சி நிலைப்படி தீவன முறைகள்னு சொல்கிறது. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டிகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது குட்டிகளுக்கு 3 மாதம் வந்துட்டு, அதாவது குட்டி பிறந்ததுலேருந்து 3வது மாதம் குட்டிகளுக்கு தாய்ப்பால் ப்ளஸ் சிறப்பு தீவனம். அடுத்தது முதிர்ந்த கிடாக்களுக்கு வந்துட்டு 3லேருந்து ஒரு 6 மாதம் இருக்கிறதுக்கு வந்து 3லேருந்து ஒரு 6 மாதத்துக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு அதிக தீவனம் வந்துட்டு கொடுக்கணும். அடுத்தது வளர்ந்த கிடாக்கள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா சீரான பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனம் வந்து அதுக்கு கம்பல்சரி கொடுக்கணும். கர்ப்பம் தரித்த ஒருவேளை சனையாக இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக ஊட்டச்சத்து கொண்ட உணவுகளை வந்துட்டு கொடுக்கணும். ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் மினரல்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்கணுங்க. அடுத்தது பருவநிலைப்படி தீவன முறைகள், அதாவது நான் சொன்ன மாதிரி சீசனல் ஃபீடிங் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது எந்த காலத்துக்கு எந்த மாதிரி தீவனங்களை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெயில் காலங்க, சம்மர் டைம், அதிக தண்ணீர் வந்துட்டு பசுமையான இருக்கக்கூடிய தீவனங்களாக வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். அதிக தண்ணீர் கண்டென்ட் இருக்கக்கூடிய தீவனங்களில் பசுமையாக இருக்கக்கூடிய தீவனங்கள் வந்து நீங்கள் கொடுக்கணும். 2வது குளிர்காலம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வின்டர் சீசன், அந்த டைமில் இப்போ அந்த வின்டர் டைமில் வந்துட்டு தண்ணி தாக்கம் அதிகமாக ஏற்படாது. அப்போ அந்த டைமில் வந்துட்டு மக்காசோளம், நிலக்கடலை, இந்த மாதிரி வந்துட்டு புண்ணாக்கு, இந்த மாதிரி வகையில் வந்துட்டு நீங்கள் அந்த கொடுத்தீங்கன்னா தண்ணி தாக்கம் அதிகமாக வந்துட்டு ஏற்படாமல் இருக்கிறதுனால அது நல்லா செரிமானம் ஆகி நல்லா வந்துட்டு ஆடுகளுக்கு க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து ஒருவேளை ரெய்னி சீசன், மழை டைமில் வந்துட்டு ஈரமாக அல்லது வந்துட்டு அழுகிய உணவை வந்துட்டு நீங்கள் தவிர்க்கணும். கண்டிப்பாக அந்த டைமில் நோய் வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு அதிக சுகாதாரத்தை வந்துட்டு நீங்கள் பராமரிக்கணும் இந்த மழைக்காலங்களில். ஏன்னா இந்த டைமில் தானே, இந்த டைம் நீங்கள் மீண்டு வந்துட்டிங்கனாவே 50% ஆடு வளர்ப்பு நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை மழைக்காலங்கள்லேருந்து மீண்டு வந்தீங்கன்னா. ஸோ அதனால் இது வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் வந்துட்டு சொல்ல வந்த விஷயம். பொதுவாக வந்துட்டு கிடாக்களுக்கும் ஆடுகளுக்குமே சரிங்க, நல்ல தீவன முறை நீங்கள் நல்லா கொடுத்து வளர்த்திங்கனாவே ஆடுகள் வந்துட்டு அதிகம் நல்லா வேகமாக வளர்ந்து நல்ல லாபத்தை வந்துட்டு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 பாயிண்ட் எடுத்து கவர் பண்ணியிருக்கோம். அது என்ன 5 பாயிண்ட்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தீவன வகைகள், 2வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்கெடியூல் ஆஃப் கோட்ஸ், அதாவது தீவன அட்டவணை, தீவனம் கொடுக்கறதுக்கான அட்டவணை எந்த டைமிங்கில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்தது எந்த பெஸ்ட்டான தீவன முறைகள் எப்படிலாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அடுத்து 4வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெடியூலில் வந்துட்டு எந்த டைமில் எந்த மாதிரியான ஆடு வளர்ச்சிக்கு எந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீசனல் ஃபீடிங் டைப்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 5 தீவன முறை, இந்த 5 பாயிண்ட்டை வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஒரு ஆடு வளர்ப்புக்கு தேவையான சிறந்த தீவன முறைகளை வந்துட்டு பேஸ் பண்ணி இருக்குது. இந்த தீவன முறைகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி உபயோகப்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் ஆடு வந்துட்டு வெயிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதில் வேறாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் ரெட் கலர் ஆட்டை வந்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு சந்திக்கிறேன். பை பை. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை பை. See you the next video. Thank you.